சிவராத்திரி கால் பூஜைக்கு பிரசாதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு சக்கரை சாதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சக்கரை சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது சுண்டல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சிலிண்டரில் தான் செய்ய போகிறேன். 5 கிலோ தக்காளி சாதம் செய்ய போகிறேன். சிலிண்டர் பற்ற வச்சுட்டேங்க. சட்டியை வச்சுருவோம். சூடு வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். அஞ்சு கிலோ தக்காளி சாதத்துக்கு 1 கிலோ பல்லாரி வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சு அது வதக்கிருக்கேன். அடுத்து 3 கிலோ தக்காளி இது அரைச்சி வச்சுருக்கேன். எடுத்து இலையை ஊற்றி செஞ்சுடுவேன். இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருவோம். பெருஞ்சீரகத்தூளை இதில் போட்டுருவோம். காரத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. மசாலா தூளும் போட்டுக்கலாம். அது நல்லா கிண்டிக்கலாம். நல்லா சுருளாக வதங்கிச்சுங்க. தண்ணி ஊற்றிடுவோம். 5 கிலோவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவைக்கப்போ உப்பு போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சுங்க. நல்லா நல்லா பக்கம் கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு மூடி போட்டுருவோம். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நல்லா இதாகிடுச்சுங்க. அப்படியே இப்படி தூக்கி தம்மு வச்சிட வேண்டியதான். தூக்கி தம்மு வச்சுருவோம். தக்காளி பிரியாணி ரெடியாகிடுச்சு. தம் ஆகிடுச்சுங்க. இப்போ நெய் ஊற்றிக்குவோம். நெய்யை நல்லா ஊற்றிக்குவோம். மல்லித்தழை தூவிக்கும். பாருங்க, அட்டகாசமாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. தக்காளி பிரியாணி, தக்காளி சாதம் எதை வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு பேர் சும்மா உதிரி உதிரியாக நல்லா வாசம் கமகமான வருது. சிவனுக்கு கால் பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. சக்கரை சாதம், சுண்டல், பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தக்காளி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சக்கரை சாதம் ரெடி ஆகிடுச்சு.
அதுக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஊற்றிடுவோம்.